நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிஎன் ரியல் எஸ்டேட்டுக்காக நான் உங்கள் ராஷியா ஜூலியட்டா. நேர்களே, நாங்கள் வழங்குகிற ப்ராப்பர்ட்டி வீடியோவாகட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட் வீடியோவாகட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்மளுடைய 6வது ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட் வீடியோங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் தொடர்ந்து ரெகுலராக ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோன்ட்டு. அண்ட் முக்கியமாக நாங்கள் வழங்குகிற ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் எல்லாமே டைரெக்டாக பையர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண 100% ஜென்யூனான வெரிஃபைட் பையர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை 9042335335 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை info@cn.com என்ற மெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்பினீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இமீடியட்டாக சேல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவோங்க. அண்ட் முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்தில் இல்லை எந்த ஒரு ரீஜனில் இருந்தாலுமே நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கும் தொகுத்து வழங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எங்களுக்கு முழு விவரங்களை அனுப்பலாம். ப்ரொவைடட் அந்த ஓனர், ப்ராப்பர்ட்டியோட ஓனரை உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் மோஸ்ட்லி இதுவரை டீல் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் கிட்ட டீல் பண்ணது ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி நாங்கள் நிறையவே ரியல் எஸ்டேட் பர்சனல்ஸ் மூலமாக தான், அதாவது ரியல் எஸ்டேட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக தான் நாங்கள் ரியல் எஸ்டேட் டீல்ஸ் நிறையவே முடிச்சிருக்கோம். அண்ட் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கமிஷனுமே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நாங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு புரியும். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 76. இந்த பையருக்கு தேவை 900 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு தகுந்த அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேண்டாக 16 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வாட்டர் லாகிங் இஷ்யூ, அதாவது தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத ஏரியாவாக கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செந்நீர்குப்பம், குமணஞ்சாவடி, ஐயப்பன்தாங்கல், குரோம்பேட், தாம்பரம், ஆண்டாள்குப்பம், கொளத்தூர், போரூர், கோவூர், கொள்ளப்பாக்கம். இவங்க பட்ஜெட் 70 லட்சம். இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உடனே சேல் பண்ணிடலாம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 77. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கமர்ஷியல் லேண்டு. மினிமம் 20 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லேண்டு கேட்குறாங்க. இவங்க கேட்குற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா MMDA சிக்னல், அதாவது வல்லவன் ஹோட்டல் சிக்னலில் இருந்து வடபழனி பிரிட்ஜ் வரைக்கும் மெயின் ரோட்டில் இருக்கிற எந்த ஒரு ஏரியாவும் இவங்களுக்கு ஓகே தான்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ரேட் எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்து வாங்குறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பையர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா உடனே சேல் பண்ணிடலாம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 78. இந்த பையருக்கு தேவை 30 வருஷத்துக்குள்ளே பழக்கமான ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ளே ரீடெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 2 BHK ரீசேல் ஃப்ளாட்டு தாங்க. நார்த் அல்லதுனா ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா KK நகர், சாலிகிராமம், விருகபாக்கம். இந்த பையரோட பட்ஜெட் 1 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 79. இந்த பையருக்கு தேவை 30 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கிற ஒரு கிரவுண்ட் ரெசிடென்ஷியல் லேண்டு. ஈஸ்ட் இல்லைனா நார்த் ஃபேஸிங்கில் கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அசோக் நகர், KK நகர் இல்லை கோடம்பாக்கம். இவங்களோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 80. இந்த பையருக்கு தேவை ஒரு கிரவுண்டு கமர்ஷியல் லேண்டு. 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னை CMDA லிமிட்டில் எந்த ஒரு நல்ல கமர்ஷியல் லொக்கேஷனாக இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே தான். இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி. கரெக்டான ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா உடனே வாங்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 81.
இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் அட்லீஸ்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கமர்ஷியல் லேண்ட், வால்டாக்ஸ் மெயின் ரோட்டில் கேட்குறாங்க. குறைந்தபட்சம் 20 அடி ஃப்ரண்டேஜ் தேவைன்னு சொல்கிறாங்க. ஒரு ரீட்டைல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு இந்த லேண்டு தேவைப்படுதான். இந்த பையரோட பட்ஜெட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22,000 ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 82. இந்த பையரோட தேவை 10லிருந்து 15 சென்ட் வரையிலான ஆன் மெயின் ரோட் லேண்ட்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 50 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு GST ரோடில் திண்டிவனம் வரைக்கும் எந்த ஒரு ஆன் மெயின் ரோட் லொக்கேஷன் ஓகே தான்னு சொல்கிறாங்க. பட் லேண்டுக்கு பக்கத்தில் கொஞ்சமாவது ஷாப்ஸ் இல்லைன்னா ஏதாவது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ இவங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 20 லட்சம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 83. இந்த பையரோட ரெக்கமெண்ட் ஒரு 1 BHK ரீசேல் ஃப்ளாட்டு. இவங்களுக்கு கார் பார்க்கிங் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வடபழனி, கோடம்பாக்கம் இல்லை KK நகர். முக்கியமாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 60 லட்சம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 84. இந்த பையருக்கு தேவை அட்லீஸ்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆன் மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் லேண்டு. நார்த்து சென்னை தவிர்த்து எந்த ஒரு லொக்கேஷன் ஆனாலும் இவங்களுக்கு ஓகே தான்னு சொல்கிறாங்க. இவங்க இருந்தாலும் முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணுற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம், பூனமல்லை இல்லை குடுவாஞ்சேரி. இந்த பையரோட பட்ஜெட் 4 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 85. இந்த பையரோட ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 15 சென்ட் ப்ரைம் கமர்ஷியல் லேண்டு ஆன் மெயின் ரோட்லேயே கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி இல்லைன்னா ஹோசூர். இந்த பையரோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க திருச்சி இல்லை கரூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 86. இந்த பையரோட ரெக்கமெண்ட் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான வெல் மெயின்டைன் 3 BHK ரீசேல் ஃப்ளாட் தாங்க. 5th ஃப்ளோருக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஃப்ளோராக இவங்க கேட்குறாங்க. இவங்க மார்வாடி கம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஏரியாவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக கீழ்பாக், புரஷிவாக்கம் சரௌண்டிங்கில் சவுத் ஃபேஸிங் இல்லாத ஒரு வீடாக பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா 3 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 87. இந்த பையரோட ரெக்கமெண்ட் 5 சென்ட் கமர்ஷியல் லேண்டு தாங்க. மதுரை காலவாசல் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதுரை காலவாசல் பைபாஸ் ரோட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, பக்கத்தில் இல்லை. ஸோ இந்த பையரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 88. இந்த பையரோட ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 1500லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கமர்ஷியல் லேண்டு, அட்லீஸ்ட் 40 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையர் விரும்புகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் மட்டும்தான். இவங்களோட பட்ஜெட் 3 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 89. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் குறைஞ்சபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் இல்லைனா செமி கமர்ஷியல் லேண்டில் கட்டியிருக்கிற 20 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன்டான பில்டிங் தாங்க. இவங்க விரும்புகிறது ஒரு நல்ல லொக்கேஷனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அங்கே ஒரு ஆவரேஜான ரெண்டல் இன்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு CMDA லிமிட்டில் இருக்கிற, அதாவது இவங்களுக்கு சென்னை CMDA லிமிட்டில் இருக்கிற எந்த ஒரு லொக்கேஷனும் ஓகே தான். இவங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2.5 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 90. இந்த பையரோட ரெக்கமெண்ட் ஆன் மெயின் ரோடில் நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்கிற 3 கிரவுண்டு கமர்ஷியல் லேண்டுங்க. இந்த பையர் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது GST மெயின் ரோடு. அப்படி இல்லைன்னா சென்னை CMDA லிமிட்டில் இருக்கிற எந்த ஒரு கமர்ஷியல் லொக்கேஷனும் இவங்களுக்கு ஓகே தான்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 12 கோடி. சரிங்க, இந்த வாரத்துக்கான பையர் ரெக்யர்மெண்ட்ஸ் இவ்வளோ தான். நான் சொன்ன எல்லாமே டைரெக்டான வெரிஃபைட் பையர் ரெக்யர்மெண்ட்ஸ். முக்கியமாக இது எல்லாமே கரண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஒரு முறை போஸ்ட் பண்ண எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸுமே திருப்பி ரிப்பீட்டடாக ரீபோஸ்ட் பண்ணவே மாட்டோம். இது டைரக்ட் பையர் ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்கிறனால எங்களுடைய இந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட
முழு விவரங்களை எங்களுக்கு 9042335335 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை info@cn.com என்ற மெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்பலாம். அண்ட் முக்கியமாக ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸை டேரெக்டாக தெரிஞ்சிருந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டின்னு எதையுமே எங்களுக்கு அனுப்பாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சரிங்களா? ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இப்போ சொல்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் சாதிக்கணும்னா ஒன்று பையரை டேரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை செல்லரை டேரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச பையர் இல்லை செல்லர்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தாங்க போகும். இப்போ நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோமே இந்த ரெக்யூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாமே டேரெக்டாக வெரிஃபை பண்ண டேரெக்ட் பையர் ரெக்யூமெண்ட்ஸாக. அதனால தான் சொல்கிறேன், எங்களுடைய இந்த ரெக்யூமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு இமீடியட்டாக சேல் பண்ணி கொடுத்துருவோம். அண்டு முக்கியமாக ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுடைய இந்த ரெக்யூமெண்ட்ஸுக்கு டேரெக்டாக, அதாவது எங்களுடைய இந்த ரெக்யூமெண்ட்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான கரெக்டான எக்ஸாக்டான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சேல் பண்ணிடலாங்க. நம்ம டைம் நிறைய கன்சியூம் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஈஸியாக சேல் பண்ணுறனால உங்களுக்கு உங்களுடைய கமிஷன் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே கிடச்சிடும். எங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அவங்க டேரெக்டாக அவங்களே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் நல்ல ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு பையரை தேடி அலையிறத விட நம்மக்கிட்ட பையர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வரும்போது டக்குனுமே சேல் பண்ணி முடிச்சிடலாம். நாம் சிஎன் ரியல் எஸ்டேட்ஸில் அப்படி தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட சிஎன் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பணிபுரிய விரும்புனீங்கன்னா, அதாவது ஒன்றாக சேர்ந்து பணிபுரிய விரும்புனீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் மேலும் விவரங்களுக்கு 9042335335 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கால் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வழங்கின இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இது போல் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோவும் சரி இல்லை ப்ராப்பர்ட்டி வீடியோவும் சரி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்று தாங்க செய்யணும், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக தொடர்ந்து வர வீடியோஸையும் பாருங்கள், ஷேர் கூட பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rasha Julieta, CN Real Estates. Tata, bye bye.